ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுக்கு வந்துட்டு அதாவது திமுருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஹெட்வெயிட் அதிகமாகிடுச்சு. ஹெட்வெயிட் அதிகமாகி வஞ்சங்கள் அதிகமாகி நம்ம விஜய் பார்வையை பார்த்தாவே பிடிக்காத அளவுக்கு அவங்க என்ன பேசினாலும் கேட்கக்கூடாதுன்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, இந்த பிக் பாஸ் இன்றைக்கி இந்த டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸோ மெனி கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் பார்வதியை அட்டாக் பண்ணுற விஷயங்களே பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக என்னென்னா அது நார்மல் டேஸில் பண்ணால் கூட தெரியாது. இன்றைக்கி வீக்லி டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு. 3 பேர் உள்ளே அமைச்சிருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 பிரச்சனையை வந்து தீர்க்கணும், அந்த ஒரு டவுனில் இருக்கிறத வந்து கொண்டு வரணும்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் இப்படி வந்து வஞ்சகத்தில் வந்துட்டு வெஞ்சன்ஸில் வந்து பண்ணால் அந்த வீக்லி டாஸ்க் எப்படி போகும்? இதைத்தானே வந்து சொன்னார் பிக் பாஸு. அவ்வளோ தூரம் சொல்லியும் ஃபுல்லாக வஞ்சன்ஸாக கக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக திவ்யா பார்த்தீங்கன்னா மேனேஜர்னும் போது அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட சொல்லணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கிற இவங்க வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கலாய்க்கிறாங்க. யார்? ரம்யா. ஏன்னா ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து சொன்னாங்களாம், அதனால் அவங்க கேட்கலாமா? இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு ஒன்றுமே புரியல. அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து மேனேஜர்கிட்ட பேசுவாங்க, மேனேஜர் வந்து ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லணும், அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர்கிட்ட பேசுவாங்க. அவங்களாம் வந்துட்டு ஏன்னா ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட் அவங்க என்ன கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணாங்க அதை சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான், அவங்களோட வேலை அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் இந்த மேனேஜராக இருக்கிற திவ்யாவுக்கும் ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிற ரம்யாவுக்கும் ஒரு ஆல்ரெடி அன்புகங்களை ஒரு செட்டப் இருக்கிற காரணத்தினால இவங்க 2 பேருக்கும் காமனாக எதிரியாக இருக்கிற விஜய் பார்வதி இருக்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, வேணும்ட்டுமே கலாய்க்கிறது பேசுறது அதை வந்து சொல்கிறாங்க கிளியராக. விஜய் பார்வதி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை இது வந்துட்டு நம்ம 2 பேர் தானே பேசணும், ஒரு மேனேஜரும் வைஸ் மேனேஜரும் தானே அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் பேசணும், இவங்க எதுக்குள்ளே வராங்க அப்படின்னா நான் தான் நிற்க வச்சேன்றாங்க. என்னையா நடக்குது? அதுவும் இவங்க சொல்ல வரதை கேட்கவும் பண்ணுறாங்க. அப்படியே எரிச்சலாம், அப்படி இந்த பக்கம் திரும்புகிறாங்க அந்த பக்கம் திரும்புகிறாங்க. இன்னொரு அது வானத்துலேருந்து டைரெக்டாக குதிச்ச ஒரு கண்டஸ்டண்டான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று முந்தானத்து நல்லா நம்மளா சப்போர்ட் பண்ணோம். ஆனால் நம்ம சப்போர்ட் பண்ண எல்லாரையுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரே நாளில் வந்துட்டு ஐயோ இவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து காலையிலேருந்து திவ்யாவோட ஆட்டிடியூட் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு வனிதாக்காவே பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.